வணக்க மக்கள் எல்லாரும் சும்மா இருக்கீங்க. இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அப்போவே சொல்லியிருப்பேன். காலையில் வந்து கோயிலுக்கு போயிருக்கோம். சாயங்காலம் வந்து திருச்செந்தூர்லேயே என் தம்பி மாலுக்கு வந்து பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு தொட்டமைக்கு பார்க்குற மாதிரி தரேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பிறந்த நாளைக்கு வந்து கிளம்பி ரெடியாக எல்லோரும் மண்டபத்துக்கு வந்தாச்சு. வந்து நிறைய பேருக்குலாம் சொல்ல ரொம்ப முக்கியமான சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு நல்லா நீட்டாக செஞ்சுருந்தா பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தான். இப்போ நம்ம எல்லோரையும் ஒன்று கூடனாலே என்ன பேசுவோம், குடும்ப கதைகளெல்லாம் பேசி அதுக்கப்புறம் அரட்டை அடித்து எனக்கு கேலின்னு அப்படி சிரிச்சிட்டு கிடந்தான் பார்த்துக்கோங்க. இதுதான் என் தம்பி பொண்டாட்டி. அது குட்டி பாப்பாவுக்கு தான் பிறந்தநாள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேக் வெட்டுறதுக்கு நேரம் ஆகிட்டு அதனால எல்லோரும் கேக் வெட்ட ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. அது சின்ன பிள்ளையிலே அப்படி தான், நம்ம எங்கேயாவது கிளப்பி விட்டால் தான் அதுக்கு வந்து அழுகையாக வரும் பார்த்துக்கோங்க. அது ட்ரெஸ்ஸு வேறு புசு புசுன்னு போட்டிருக்கா. அதுக்கு சொல்லுங்கம்மா கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தது பார்த்துக்கோங்க. அழுது தூங்கி முழிச்சு தான் அவள் கேக் வெட்டினா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு போய் நின்னோம். அதுக்கப்புறம் கவர் கொடுத்தோமா, பாப்பா வந்து அழுதுட்டு இருந்தது. எங்கள் வீட்டில் கவர் கொடுத்தோன்னே அந்த கவரை வாங்கி விளையாடிட்டு இருந்தா. அப்போ எல்லோரும் சொன்னாவோ, பாரு உன் மாவா வந்துட்டு துட்டுன்னோன்னே சிரிச்சிட்டு எப்படி விளையாடிட்டு இருக்கா பாரு அப்படின்னு மற்றவளாம் சொல்லிட்டு இருந்தாவளா. அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா எப்படி நம்ம குடும்ப புகைப்படம் எடுக்கலைன்னா அந்த ஃபங்க்ஷனே நமக்கு திருப்தி அடையாது பற்றியெல்லாம். அந்தால எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நின்று குடும்ப புகைப்படம்லாம் எடுத்துகிட்டு நேராக வந்து சாப்பிட போயாச்சு பார்த்துக்கோங்க. சாப்பாடு வந்து என்ன என் தம்பி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தான்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து குருமா, அதுக்கப்புறம் கேசரி, தயிர் சம்பல், வெஜிடபிள் பிரியாணி இதெல்லாம் செஞ்சுருந்தான் பார்த்துக்கோங்க. அப்போ நான் வந்து என் இலையில மட்டும் எடுத்துகிட்டு சாப்பிட உட்காந்துட்டேன்னா, அப்போ என் தம்பி வந்தான். இன்னொரு தம்பி வந்துட்டு, ஏக்கா நீ என்ன யூடியூப்க்கு வீடியோ எடுக்கலையா அப்படின்னா, இல்லை நான் இங்கே உட்காந்துட்டேன்லாம் அதனால் எடுக்கலை அப்படின்னா, நீ செல்ல கொடுக்கா நான் எடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் எல்லாரையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தான். எங்களையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அவள் அப்பா வந்து இடக்க பேசிகிட்டு இருந்தான். அதான் அவள் அப்பா வந்து என்ன மாப்பிள்ள அப்படின்னு கேட்டுட்ருக்காவோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பின்னாடி வந்து இன்னொரு தம்பி, பெரிய தம்பி, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மாவன் எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அவன் நான் சொன்னேன், இல்லை இங்கே மட்டும் எடுக்க எல்லோரும் எடுத்துகிட்டு வந்தியே, தம்பி மரம்லாம் எடுக்கலை, மவனெல்லாம் எடுக்கலை, எடு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்தளவு உட்காந்து எடுத்துகிட்டு இருந்தான். பிள்ளைகளெல்லாம் மியூசிக்கல் சேர் விளையாடிக்கிட்டு இருந்தது. அப்போ என் அண்ணன் தம்பி எல்லாம் சுற்றி உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தாமா. அப்போ நான் சொன்னேன், எல்லாம் நம்ம குடும்பமாக எங்கேயா டூர் போவோம், பிளான் போடுங்களேன் அப்படின்னு சொன்ன பார்த்துக்கோங்க. அப்போ என் பெரிய தம்பி சொன்னால், இப்போ குற்றாலத்தில் வந்து ஐந்தருவியில் மெயின் ஃபால்ஸ்லலாம் நல்லா தண்ணி உழுது குற்றாலம் போமா அப்படின்னு சொன்னா பார்த்துக்கோங்க. அப்போ இன்னொரு தம்பி வந்து சொன்னால் ஊட்டி கொடைக்கானல் போகலாம், நல்லா குழுன்னு இருக்குன்னு சொன்னா பார்த்துக்கோங்க. அப்புறம் பிளானை போட்டு முடிச்சுட்டு எல்லாரும் எஞ்சி போனால், இல்லை எப்போ போனால் அதை சொல்லாமல் எல்லாரும் எஞ்சி போகிறீங்க அப்படின்னா, நீ பிளான் மட்டும் தானே கேட்டால், பிளான் போட்டாச்சு, டூர்லாம் போயிட்டு வந்தாச்சு, இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா பார்த்துக்கோங்க.